சங்கத்தமிழன் எப்படின்னா இப்படி துப்புறாரு, எங்கே விழும்? தப்பு இல்லையா? அண்ணன் பேசுறது டீசெண்டாக ஒரு பூசி அப்படி போறாரு. எது அண்ணன் திரும்பலாம் இந்த மாதிரியான ஒரு சீப் பாலிடிக்ஸ்லாம் பண்ணக்கூடாது, அடக்கி வைக்கணும். கட்சிக்காரங்களுடைய வந்து 2ஆம் கட்ட தலைவர் இருக்கட்டும், 3ஆம் கட்ட தலைவர் இருக்கட்டும், எப்படி உங்களை மீறி வந்து பேசிடுவாங்க? நான் கேட்குறேன், அண்ணன் திரும்ப அண்ணனுக்கு வந்து சிக்னல் இல்லாமல் இவர் பேசிடுவாரா? அவர்கிட்ட சிக்னல் வராமல் பேசுவாரா? இதுக்கு பேர் தான் சோத்துப்பானைய. நான் என்ன பேசுறேன்னா, அதில் விசிகால இருக்கிற உண்மையான விசுவாசிகள் அத்தனை பேருமே சங்கத்தமிழை கழுவி ஊத்துறாங்க. பாருங்க, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தாண்டி 2ஆம் கட்ட தலைவர், 3ஆம் கட்ட தலைவர் யாராவது ஏதாவது பேசுறாங்க எடுத்து வைங்க. அந்த கூட்டணி ஏவா வேலு திருமாவளவன் பத்தி எவ்வளவு சார், அது இன்னைக்கு சார் கூட்டணியில உருவான பிறகு நான் பேசுறேன். கூட்டணிக்கு எப்போது இருந்து உருவாயிருக்கு சார்? இது போன இது சாதாரணத்துல இருந்தே உருவான பாருங்க. உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் போடும்போது தூக்கி வெளியே வந்துட்டு இருக்கணும் சார். அப்போ நீங்க இப்ப அந்த 8 சீட்டு விடுதலை சிறுத்தைகள் பாருங்க சொன்ன கொடுத்தவங்களுக்கே கொடுக்குறாங்களே. நான் கேட்கிறேன் சார், கொடுத்தவங்களுக்கே கொடுக்குறாங்க இல்லையா? அது எல்லா கட்சியும் செய்யலாம் சார். திருப்பி நீங்க சொல்றீங்க எல்லாரும் செய்தா நீங்களும் செய்யணும். நீங்க சின்ன கட்சி சார். நீங்க நான் ராயபுரத்தில் கொடுக்கலான்னு இருந்தேன், இங்கே பல்லாவரத்தில் கொடுக்கலான்னு இருந்தேன் அப்படின்னும் சொல்றீங்க. எதுக்கு இந்த தடுமாற்றம்? ஒரே வார்த்தை சிம்பிள். நான் ரொம்ப எளிமையா ஒருத்தர் ஒரு முறை என்னாச்சுங்க, அடுத்த முறை வாய்ப்பு தரணுங்க. ஆலோசனை சீட் இல்லைன்ட்டீங்க, பனையூர் பாபுக்கு சீட் இல்லைன்ட்டீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவதாக இருக்கிற நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ் பாய் சீட் இல்லைன்ட்டீங்க. சிந்தனை செல்வனுக்கு எப்படி சீட் எப்படி கொடுத்தீங்க? அப்போது இவங்கெல்லாம் பொருளாதாரம் சேர்த்துட்டாங்க. அவர் பொருளாதாரம் சேர்க்கணும்னு எடுத்துக்கலாமா? இப்போ நீங்க சொல்ற அதுவும் உச்சபட்சமான ஒரு வார்த்தை இல்ல, உச்சபட்சமான ஒரு கேள்வி வச்சு பொருளாதாரத்தை சேர்த்துக்கிட்டாரு. ஆலூர் ஷானவாஸ் எவ்வளவு கொள்ள அடிச்சாரு? இருங்க சார், இருங்க, அதெல்லாம் கிடையாது. எவ்வளவு கொள்ள அடிச்சாரு ஆலூர் ஷானவாஸ்? ஓப்பனா பேசு. சரி, ஆலூர் ஷானவாஸ் எவ்வளவு கொள்ள அடிச்சாருன்றத விசிகா வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். அண்ணன் திருமாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிரிகளை உருவாக்கி தரீங்க. ஏர்போர்ட் மூர்த்திக்கு என்ன எதனால ஆச்சு? இந்த மாதிரியான வார்த்தைகளை விட்டு தான் இப்போ அடுத்தது ஆலூர் ஷானவாஸை நீங்கள் ரெடி பண்ணுறீங்க. நீங்கள் இப்போவே வந்து ஆலூர் ஷானவாஸ் மூலமாக திமுகவை அடிக்கிறீங்க. கூட்டணியில் நீங்கள் போய் நாளைக்கு பிரச்சாரம் பண்ணும்போது எப்படி இருக்கும்? நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊழியர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். கிட்டத்தட்ட இன்னைக்கு மக்களால் பெரிதும் பேசப்படுற ஒரு விஷயம், விடுதலை சிறுத்தைகளும் திமுக கூட்டணியும் ஒரு சரியான போக்கில் இல்லை, கூட்டணிக்குள்ளே ஒரு பெரிய சலசலப்பு. முக்கியமாக அந்த ஆளுநர் ஷானவாஸோட அந்த வார்த்தைகள், திருமாவளவனோட அறிக்கை, இதெல்லாம் இன்றைக்கி பேசும் பொருளாக 3 நாட்களாக பெரும் பேசும் பொருளாக இருக்குது. கிட்டத்தட்ட பல அமைச்சர்களுக்கு சீட்டு தரல அதிமுகவும் சரி, திமுக பக்கம் பல அமைச்சர்களுக்கும் தரல, எம்எல்ஏக்கும் தரல. குறிப்பாக ஒரே ஒரு நபர் ஆளுநர் ஷானவாஸ் போன்ற விடுதலை சிறுத்தைகள் பயணித்த நபருக்கு சீட்டு தரலன்னு இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி வந்து வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு ஒரு பலமான கூட்டணியாக இருந்தால் கூட திமுக கூட்டணி மனதளவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெருக்கம் இல்லை. அதுதான் நான் நேரடியாக சொல்கிறேன்னா, கரங்கள் இணைந்தது, இதயம் இணையலை, தலைவர்களுக்குள்ளே முரண் இருக்குது. அந்த தலைவர்களுக்குள்ளே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இணக்கம் இருக்கும், கிராஸ் ரூட் லெவலில் கூட இணையாமல் இருப்பாங்க. அது ஒரு காலத்தில் இருந்தது. அப்படி தலைவர்கள் கூட்டணி வச்சுருவாங்க, ஆனால் தொண்டர்கள் விருப்பம் இல்லாமல் கூட வைப்பாங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் தொண்டர்கள் வந்து வேலை செய்வாங்க. இப்போ தலைவர்களுக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இணக்கம்லாம் இல்லை. அது எந்த கட்சி வேணாலும் நீங்கள் எடுத்துங்க, திமுக கூட்டணி இருக்கிற எந்த கூட்டணி இருக்கிற அத்தனை கட்சிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீட்டு வாங்கினாங்க பாருங்கள், இந்த 1/2% ஒரு சீட்டு வாங்கினாங்க, அவங்கெல்லாம் கூட பரவாயில்ல நம்ம ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு. ஆனால் இந்த 8 சீட்டு 4 சீட்டு 4 சீட்டு இந்த வாங்கின பாருங்க, அவங்கெல்லாம் வந்து இணக்கமாகவே இல்லை. அதில் நீங்கள் அதுவும் குறிப்பாக வந்து ஏன் வந்து காங்கிரஸை நான் மென்ஷன் பண்ணேன்னா, நீங்கள் 27 வாங்குங்க, 47 வாங்க, 67 வாங்கினால் கூட இந்த இடத்துல வந்து இவங்களுடைய கூட்டணி இணைந்த அந்த தருணத்தை பாருங்கள். இதெல்லாம் தேர்தலுக்கு முடிஞ்ச பிறகு நம்ம பேசுகிறது சரியாக இருக்கும்னு சில பேர் நினைப்பாங்க. இப்போவே பேசலாம். இவங்க கூட்டணியில் இணைஞ்ச அந்த கதைகள் இருக்குல்ல, நீண்ட இழுபறிக்கு பிறகு தான் இவங்க கூட்டணியில் வந்தாங்க. அதுவும் குறிப்பாக விஜயை எதிர்பார்த்தாங்க, டிவிகேவை எதிர்பார்த்தாங்க. அது வேறு வழி இல்லை, இது மண்குதிரைன்றதை அவங்க ஏறி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏறி பார்த்துன்னா பேச்சுவார்த்தையை நடத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. பேச்சுவார்த்தை நடத்தாமையே தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் சரியாக வராதுப்பா இந்த கட்சியெல்லாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் வந்து இந்த அரசியல் புரோக்கர்களை அனுப்பி பேசி ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க வந்து அடுத்த கட்டமாக வந்து இங்கே இருக்கிற வந்து காங்கிரஸ் இருக்கிற ஒரு சில குருநில மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வச்சு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற மாதிரி ஒரு பிளாக்மெயிலெலாம் போட்டு
அப்படி எல்லாம் பண்ணி கடைசியில் வேறு வழியே இல்லை, நமக்கு வந்து திமுகவோட போயிடணுமோ அப்படின்னு சொல்லி 29 கணக்கு வச்சு, அதுவும் குறிப்பாக வந்து ஒரு கூட்டணி முடிவாகுதுன்னா ஒன்று இங்கே இருக்கிற திமுகவில் இருக்கிற வந்து அங்கே போவாங்க, எங்கே போவாங்கன்னா டெல்லிக்கு போவாங்க, அல்லது டெல்லியிலேருந்து கூட இங்கே வந்து பிரதிநிதிகள் வந்து மீட் பண்ணி பேசி பண்ணுவாங்க. கடைசியாக என்ன ஆச்சுன்னா ப. சிதம்பரம் தான் வந்து இந்த கூட்டணியை பேசி ஃபைனல் பண்ணார். அப்போது தேசிய கட்சியில் வந்து பிரச்சாரத்துக்கே வருவாங்களான்றது சந்தேகம்தான். ராகுல் காந்தி வருவாரா, சோனியா காந்தி வருவதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அடுத்து ராகுல் காந்தி வரணும், ராகுல் காந்தி வருவாரான்னு சந்தேகம். அல்லது காங்கிரஸ் வந்து வேறு யாராவது ஒரு தலைவரோட அனுப்பிடலாம். அப்போது இங்கே வந்து கூட்டணி வந்து ஜெல் ஆகலை, பிணையலை. அப்போது வெறும்னே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எந்திரத்தனமான ஒரு கூட்டணி இருக்கும்போது அதில் இருக்க வேட்பாளருக்கெல்லாம் வந்து பிரச்சாரத்தில் எந்த அளவுக்கு வந்து கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய களத்தில் ஒரு கலவரம் இருக்குன்னு சொல்ல வரீங்க? கலவரம் கிடையாது, கலவரமே இல்லாமல் இருக்கும். அப்படியே அதாவது அமைதி காப்பாங்க. ஒரு என்ன கேட்டால் ஒரு உற்சாகம் இருக்காது தொண்டர்கள் மத்தியில். உன் கொடியை நான் தூக்குறேன், என் கொடியை நீ தூக்குறேன்ற அந்த இது போயிட்டு இது ஆமாம் இவங்களெல்லாம் வேறு கொடி வேறு தூக்கிட்டு வருமா, அட சும்மா வாப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட ஆயிரும். திமுக தரப்பில் கூட ஆயிரும். ஏன்னா அந்த தொண்டர்கள் மத்தியில் எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீண்ட காலம் ஒரு இழுபறி ஒரு லிமிட் இருக்கணும். இல்லை அதுதானே இங்கே பாஜகவில் நடந்திருக்கு. அதான் நான் சொல்கிறேன், இது முதல்ல அதனால தான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன், நம்மளை 200 ரூபா ஊப்பின்னு சொல்கிறாங்கன்றதுனால முதல்ல நான் இதை போயிடுறேன். திமுக கூட்டணி நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஆமாம், முதல்ல நம்மளை பாதுகாத்துக்கணும்ல. ஏன்னா எல்லாரும் வந்து இவருனாங்க ஒரு 200 ரூபா ஊப்பி மாதிரி பேசுகிறாரு, அதுக்கு முதல்ல நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இருக்கிற உண்மை தான், நம்ம அதுக்காக நம்ம பேசலை. ஆமாம் 200 ரூபா ஊப்பின்னு சொல்லிட்டோம், 2000 ரூபா ஊப்பின்னு சொல்லிட்டோம், என்ன வேணால் சொல்லிட்டோம். நம்ம இந்த வந்து பார்த்திங்கன்னா வந்து 10 காசு இவனுங்கிட்டலாம் வாங்கிட்டுலாம் நம்ம வந்து யாருக்கிட்டையும் எந்த கட்சிக்காரனும் நம்ம காசு வாங்கி பேசல. இருக்கிற உண்மை இருக்குன்னா அது திமுக தரப்பில் இருக்கிற அவங்களுக்கே தெரியும். ஏன்னா இது வந்து கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு, நான் அழுதுகினே சிரிக்கிறேன் அப்படின்றாரு. ஒருத்தர் என்ன சொல்கிறார், நான் சிரிச்சுக்கினே அழுகிறேன் அப்படின்றாரு. இவங்க கிட்ட நான் அழுவும் இல்லை சிரிக்கவும் இல்லை, சீட்டை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்கன்னா வேட்பாளர் அறிவிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து திமுக தரப்பில் இருக்கிற அந்த கூட்டணிகள் வந்து ஒரு அடிமட்ட லெவல்லையும் சரி மேல்மட்ட லெவல்லையுமே வந்து ஒரு இணக்கம் இல்லாமல் ஒரு எந்திரத்தனமான ஒரு கூட்டணி, மனவருத்தம் இதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் ஒரு மெஷின் மாதிரி, அதற்கு என்ன ஒரு உணர்வற்ற வந்து ஒரு ஏதோ ஒரு மெட்டீரியல் மாதிரி, சரிங்களா? அந்த மாதிரி தான் வந்து இந்த கூட்டணியே இருக்குது. ஆனால் உள்ளபடியே வந்து இணக்கமாக ஒரு கூட்டணி இருக்குதுன்னா என்ன ஆகுங்கன்னா அந்த தலைவர்கள்கிட்ட ஒரு உற்சாகம் இருக்கும். அந்த உற்சாகம் போனதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா நான் நிறைய கட்சிகளை கூட்டணி கொண்டு வரேன் அப்படின்ற அந்த அடிப்படையில் கூட்டணி கொண்டு வந்தபோது அங்கே வந்து தேமுதிக தரப்பில் வந்து இவங்க கொடுத்த அந்த எண்ணிக்கை தான் வந்து இந்த கூட்டணி வந்து இந்த அளவுக்கு வந்து பலவீனமான, அதாவது பலம் பொருந்திய கூட்டணி மாதிரி தெரிஞ்சாலும் கூட புது விருந்தாளிக்கு உபசரிப்பு அதிகமாகிடுச்சு. அது அப்படியே உபசரிப்பு கொடுக்கலாம், என்ன உபசரிப்பு அதெல்லாம் செய்யணும் இல்லையா? ஒரு ஆம்லெட் இருக்குது, உபசரிப்புன்னு நான் சொல்கிறேன். ஒரு விருந்தில் வந்து ஒரு ஆம்லெட் வைக்கிறாங்கன்னா வேணா சொல்லலாம். என்னென்னு கேட்டால் வந்து ஆம்லெட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய்யே ஊற்றி கொஞ்சம் வைங்க அப்படின்னு சொல்லலாம். டபுள் ஆம்லெட் போட்டு வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? அப்போ எங்களெலாம் வந்து சிங்கிள் ஆம்லெட்டு, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உப்பு கூட போட மாட்டேன். ஆமாம், அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா 1/2% இப்போ எல்லாம் வருத்தம் என்ன, இப்போ திமுக தரப்பில் வருத்தம் என்ன? இப்போது நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எடுத்துங்க. நம்ம நீங்கள் வைகோ அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவன் இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு தானே போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து சங்கத்தமிழ் பேசுகிறதுலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, இது சங்கத்தமிழ் பேசுறதுலாம் வந்து திமுக தரப்பில் யாராவது கேட்குறாங்களான்னு தெரியல. கேட்டிங்கன்னா பா கூட்டணியே வேணாம்ப்பா. அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுறதெல்லாம் நம்ம காதல அப்படி கிடையாது சார். தலைவர் பண்பாடு இருக்கு, தலைவருக்கான ஒரு நான் என்ன கேட்குறேன், இதே வந்து திமுக தரப்புல இருந்து இரண்டாம் கட்ட தலைவர் யாராவது வந்து திருமாவர்களை வந்து விமர்சனம் பண்ணால் நீங்கள் என்ன சொல்லிங்க? இப்படி பேசி தான் நான் கெட்ட பேர் இருக்கிறேன் 200 ரூபா ஊப்பின்னு. நான் நியாயம் பேசணும். இப்போது திமுக தரப்பில் நீங்கள் வந்து ரெண்டாம் கட்ட தலைவர்கள் யாராவது வந்து விசிகா திருமாவர்களை கூட தேவையில்லை, விசிகாவை விமர்சனம் பண்ணாலே நீங்கள் எவ்வளோ கொந்தளிப்பீங்க இல்லையா? அப்போ நீங்கள் வந்து என்ன செய்றீங்க கேட்டிங்கன்னா வந்து திமுக மையப்படுத்தி தானே சங்கத்தமிழன் பேசுகிறாரு. சங்கத்தமிழன் பேசினான்னா அது எந்த தமிழன் பேசினா என்ன? சரியான அதுக்கு நியாயமாக இருக்கணும்ல. நீங்கள் கூட்டணிக்கு போயிட்டீங்க சார், கூட்டணிக்கு போயிட்ட பிறகு நீங்கள் வந்து திமுக சாடுறீங்களே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தான் நல்ல ரோஷம்லாம் இருக்குல்ல. நீங்கள் தனியாக ஒரு 234 கேண்டிடேட் போட்டு போக வேண்டியது தானே? நியாயமாக பேசணும். 234 கேண்டிடேட் போட்டு போங்க. ஏன் 8 சீட்டு வாங்குறீங்க?
8 சீட்டு வாங்கினதே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் கால்களை நக்கி சீட்டு வாங்க வேணாம்னு சொன்னால் அது வார்த்தைலாம் கடுமையான வார்த்தை. அதை தாண்டி நீங்கள் வந்து உங்களுடைய கட்சியில் இருக்கிற உங்களுடைய முன்னாள் எம்எல்ஏ இன்றைக்கி அவர் வேட்பாளர் இல்லைனா கூட உங்கள் கட்சியில் தான் இருந்தார். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அவர் பொருளாதாரத்தை சேர்த்துட்டாருன்றீங்க. எப்படி எப்படி எம்எல்ஏ பதவியை பயன்படுத்தி பொருளாதாரத்தை சேர்த்துக்கிட்டாருன்னா எப்படி? அவர் சம்பளம் வாங்குறத சொல்கிறீங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கான்ட்ராக்ட் கமிஷனை சொல்கிறீங்களா, எதை சொல்கிறீங்க? தப்பு இல்லை அது. அது உள்ளபடியே நான் சொல்கிறேன், கூட்டணி ஏன் ஜெல் ஆகலைன்றதுக்கு காரணம் இதுதான். இப்போ நீங்களே இப்படி கடுமையான தேர்தலுக்கு முன்னாடியே வைக்கிறீங்க, தேர்தலுக்கு முன்னாடியே கடுமையான விமர்சனத்தை வைக்கிறீங்க. நீங்கள் உங்கள் எம்எல்ஏ மீது வைக்கும்போது அப்படியே போகிற போக்கில் திமுக மீதும் வைக்கிறீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு கூட்டணி எதுக்குன்னு கேட்குறேன் நான். ஒன்று இப்படி வாங்க, இல்லைனா அப்படி போங்க. ஒன்று இணக்கமாக கூட்டணியில் வந்து சரி சீட்டு வாங்கியாச்சு, உங்களுக்கு எனக்கு மாதம் வேணாம், ஏதோ வாங்குற வரைக்கும் நிறைவு, ரைட் ஓகே அப்படி போனால் போடுவேன். அண்ணன் திருமாலாம் இந்த மாதிரியான ஒரு சீப் பாலிடிக்ஸ்லாம் பண்ணக்கூடாது, அடக்கி வைக்கணும். கட்சிக்காரங்களுடைய வந்து 2ஆம் கட்ட தலைவர் இருக்கட்டும், 3ஆம் கட்ட தலைவர் இருக்கட்டும், எப்படி உங்களை மீறி வந்து பேசிடுவாங்க நான் கேட்குறேன். அப்போ நீங்களும் அனுமதிக்கிறீங்க தானே அர்த்தம். ஒரு பக்கம் சீட்டை வாங்கிப்பீங்க, இன்னொரு பக்கம் 2ஆம் கட்ட தலைவரை விட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக சாடுவீங்களா? உங்கள் எம்எல்ஏ மல்லாது துப்பிக்கிறது தானே சமம். கட்சி உங்கள் கட்சி எம்எல்ஏவை வந்து சம்பாரிச்சுட்டு பேசுகிறாரு யார்? பொருளாதாரத்தை வந்து வலிமைப்படுத்திக்கிட்டாரு, பொருளாதாரத்தை சேர்த்துக்கிட்டாரு எம்எல்ஏ பதவியை பயன்படுத்தி. அப்போ அது என்ன பொருள் அது நீங்கள் சொல்லுங்கள். புரியுது. தப்பு ராங் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது சார். சரி, யாராக இருந்தாலும் நியாயமாக பேசணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லை புரியுது சார். உங்கள் திமுக கூட்டணியில் ஒரு பெரிய கூட்டணியில் வந்து இல்லை, ஆனால் அவங்க கொள்கைக்காக பயணிக்கிறாங்க. ஒரு கொள்கைன்னு இருக்கு, கொள்கை என்ன கொள்கை, மதவாத கட்சியை வெளியேற்றணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்ற கொள்கை பயணம் இருக்கு. கொள்கை பயணம் பாருங்க, சும்மா அதான் பிஜேபி எதிர்க்கிறது மட்டுமே கொள்கைலாம் இருக்கக்கூடாது. கொள்கைனா எந்த அது ஒன்று மட்டுமே கொள்கை கிடையாது. நீங்கள் வந்து சமூக நீதி தான் உங்களுடைய அடிப்படை கொள்கையே, சரிங்களா? அப்போ நீங்கள் எதோடு நீங்கள் வந்து பார்த்தா திமுக பிஜேபியை எதிர்க்கிறதுக்காக மட்டுமே நான் வந்து அதுதான் எங்கள் கொள்கை, அதுக்காக மட்டும்தான் நாங்கள் திமுக கூட்டணிலாம் போகக்கூடாது சொல்லக்கூடாது. உங்களுடைய பொதுவான வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வந்து கட்சியோட வந்து கொள்கை நிலைப்பாடு என்ன? ஸோ சமூக நீதி பாதுகாக்கணும். அப்போ நீங்கள் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, அதை தாண்டி நீங்கள் வந்து மதவாத சக்தியில் நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்க, இதெல்லாம் யாரும் வந்து சொல்ல வந்து குறையாக சொல்லலை. ஒரு கட்சியோட போகிறீங்கன்னா அந்த கட்சிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுதானே வந்து இப்போ இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் எப்படி இருந்தீங்க? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சீங்க? அன்றைக்கி இதெல்லாம் பேசியிருக்கணும், அன்றைக்கி விட்டுட்டீங்க. அன்றைக்கி விட்டு நாங்குநேரி சம்பவத்தை விட்டுட்டீங்க, வேங்கைய சம்பவம் கரெக்டாக நான் போராட்டம் பண்ணேன், ஆர்ப்பாட்டம் பண்ணேன்னு அதுக்கு ஒரு கணக்கு எடுத்து போடுங்க. இது ஒரு பெரிய பட்டியல் எடுத்து நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோன்ட்டு. பிரச்சனை இப்போ அது கிடையாது. கூட்டணி இப்போ வந்து இப்போ என்ன தேர்தல் கூட்டணியில் நீங்கள் இருக்கிறீங்க. கூட்டணியில் இருக்கிற நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக விமர்சனம் பண்ணுறீங்க. அதோட செயல்பாடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது திரும்ப பண்ணால் என்ன, சங்கத்தமிழ் பண்ணால் என்ன, தப்பு இல்லையா? ஊடகங்களை பேசுகிற போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பேசுகிறீங்க. அப்போ அவங்க பதில் பேசுனா என்ன நடக்கும்? அப்போ இப்போ புரியுதுங்களா? அதை தான் நான் சொல்கிறேன். திமுக தரப்பில் இருக்கிற திமுக மட்டும் கிடையாது நான் சொல்லுவேன், திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வந்து ஜெல்லாகலை, இணையலை, வெறும் வந்து பேரளவுக்கு சீட்டை மட்டும் வாங்கின்னு 8ஆம் நம்பரு, நீங்கள் எத்தனை நம்பர், நீங்கள் 10ஆம் நம்பரு, நீங்கள் 6ஆம் நம்பரு, 4ஆம் நம்பரு இப்படி காட்டுறீங்க. அது வெறும் எண்ணிக்கை காட்டுறது பிரயோஜனம் கிடையாது. எண்ணங்களை காட்டுங்க. உங்கள் எண்ணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிராக இருக்குது, திமுக வந்து கட்சிக்கு எதிராக இருக்குது. அப்போ அவங்க எண்ணம் எப்படி இருக்கும்? அப்போ உங்களுக்கு எதிராக இருக்கும். அப்புறம் எதுக்கு இந்த கூட்டணி எதுக்கு? தனியாக நின்று போகலாமே. 230 அங்கே அதிமுக சைடில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, தனியாக நின்று போங்க. அப்போ எதுக்கு வந்து இப்போ வந்து அவ்வளோ வீராப்பு இருந்துன்னா இல்லையா? அதானே செய்யணும். தப்பு, நியாயமாக பேசணும் சார். யாரையும் நம்ம வந்து இங்கே தூக்கிறது இறக்கிறது இந்த இதெல்லாம் கிடையாது நமக்கு. இது இந்த குட்டியை விட்டு சூடு பார்க்குற இந்த குரங்கு சூடு பார்க்க பாருங்கள், அந்த வேலைலாம் பண்ணக்கூடாது. ஒரு அரசியல் கட்சினா ஒரு தலைவர் இருக்கிறாங்க, அந்த தலைவருக்கு கட்டுப்பாடு இருக்கணும். தலைவர் என்ன பேசுகிறாரோ அதுதான் உங்களுடைய கருத்தாக இருக்கணும். இங்கே தருதலைக்கு மாதிரி ஆளாளிக்கு ஒரு கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது. வேறு யாராவது பேசுகிறாங்களா? தலைவர் வீசிக்காருன்னா அது தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் கருத்து, அதை பின்பற்றணும். நீங்கள் அதே மாதிரி வந்து மாற்றி வாழ்க்கறனா வைகோ என்ன சொல்கிறாரோ அதுதான் கருத்து, அதை பின்பற்றணும். எல்லா தலைமையும் அப்படி தான். இங்கே ஆளாளுக்கு ஒரு வந்து பேசுவீங்களா? 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்டெல்லாம் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசுவீங்களா? அப்புறம் எதுக்கு கூட்டணி உங்களுக்கு? தப்பு இல்லையா அது? நீங்கள் திமுக விமர்சனம் பண்ணாலும் ஒன்று தான், மு.க. ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணாலும் ஒன்று தான். நான் தலைவரை விமர்சனம் பண்ணல, கட்சியை விமர்சனம் பண்ணன்றதெல்லாம் அங்கே இதெல்லாம் காதில் சுற்றுற வேலை. ஆலோசனை விசுவாசமாக இல்லையா? கட்சி விட்டு நிற்கும். உங்களுக்கு தெரியாமல் பொருளாதாரத்தை சேர்த்துட்டாருன்றீங்க,
சரிங்களா? கட்சி விட்டு நீக்குங்க. அதை விட்டுட்டு கேட்டால் கட்சிக்குள்ளேயும் வச்சுப்பேன், அதுக்கப்புறம் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா சவால் விடுறது, தரம் தாழ்த்தி பேசுறது, அதெல்லாம் வச்சுக்கூடாது. அது வந்து தப்பு. அது நான் வந்து ஆளும் ஷானவாஸுக்கெல்லாம் சப்போர்ட்டாக யாருக்கும் சப்போர்ட்டாக பேசல, நியாயமாக பேசுவோம். கட்சிக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீ அவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தரம் தாழ்த்தி பேசுனா அது கட்சியை அவமானப்படுத்துறது தானே. அதனால் தப்பான விஷயம். அது விசிகாவோட அணுகுமுறையிலே இந்த முறை நான் பார்க்குறேன் முரண்பட்டுருக்கு. அப்போ இந்த தேர்தலில் நான் கேட்குறேன் வந்து காட்டுமன்னார் கோயிலையோ இல்லை வேறு எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆளும் ஷானவாஸை நீங்கள் வந்து வசைபாடுறீங்க, அங்கே இருக்கிற இஸ்லாமியர் ஓட்டை எப்படி வாங்குவீங்க? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். எப்படி இருந்தாலும் அந்த சார் இது திருமாவளவனோட அழகான அந்த அறிக்கை, அழகான அறிக்கை தானே. இல்லை ஒவ்வொரு சிறுத்தைகளும் அந்த மன ரீதியாக அந்த அறிக்கையை ஏத்துக்கிற அளவுக்கு ஒரு பக்குவமான வார்த்தை சார். அது எல்லாம் கரெக்ட் சார். இல்லை ஒரு அப்படியே அந்த வார்த்தையை அப்படியே வச்சுட்டு அப்படியே சங்கத்தமிழன் பேசுறத எடுங்க. அப்படியே அந்த வார்த்தையை வச்சுட்டு அப்படியே சங்கத்தமிழன் நேர்காணல் கொடுக்கறத எடுங்க. அண்ணன் திருமாவுக்கு தெரியாம சங்கத்தமிழன் பேச முடியுமா? எல்லா கட்சியிலும் நடக்கிற ஒரு சார் அதெல்லாம் சும்மா இதெல்லாம் திமுக இதெல்லாம் தப்பு. நீங்க திமுக சார்பா உதயநிதியோ ஸ்டாலின் அவர்கள் பேசினாதான் ஒத்துப்பீங்களா? இப்ப நான் கேட்கிறேன், மத்த அமைச்சர்களோ மத்த எம்எல்ஏக்களோ பேசலையா, வசைபாடலையா? ஒரே நிமிஷம், ஒண்ணே நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே நீங்க வாந்தி எடுக்காதீங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தாண்டி இரண்டாம் கட்டத்தில் இருக்கிற மூன்றாம் கட்டத்தில் இருக்கிற யாராவது ஏதாவது பேசுறாங்க எடுத்து வைங்க. அந்த கூட்டணி ஏவா வேலு திருமாவளவன் பத்தி எவ்வளவு சார் கூட்டணியில உருவான பிறகு நான் பேசுறேன். கூட்டணிக்கு எப்போதுல இருந்து உருவாயிருக்கு சார். இது போன நாடாளுமன்றத்துல இருந்தே உருவான பாருங்க. உங்களுக்கு முரண் எப்போ வருது? இப்ப நீங்க எதை விட்டுட்டு எங்க போறீங்க பாத்தீங்களா? நீங்க இதுதான் உங்ககிட்ட கெட்ட பழக்கம். நான் கேட்கறது எது தெரியுமா? இப்ப முரண் உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் போடும்போது தூக்கி வெளியே வந்துட்டு இருக்கணும் சார். அப்போ நீங்க அதை பேசணுமா? நானு உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் போட்டாங்கல்ல, அப்ப வெளியே வந்துட்டு இருக்கணும். இப்ப நான் பேசுறது அது கிடையாது. நான் பேசுறது தலைவர்கள் நான் பாருங்க இரண்டாம் கட்ட கடந்து போயிடணும் சார். அப்படி கிடையாது. எப்படி கடந்து போக முடியும்? எப்படி கடந்து போக முடியும்? உங்க கட்சி வந்து எம்எல்ஏவே வந்து பார்த்தா வந்து சம்பாரிச்சுதான் பேசுறீங்க. உங்க கட்சி எம்எல்ஏ பேசுறீங்க சார், சம்பாரிச்சுதான் பேசுறீங்க. சம்பாதிக்க விட்டது யார்? அப்போ திமுக தானே. ஆராசோட ஆடியோ ஒன்று பாருங்க பாருங்க திருப்பி அதெல்லாம் அந்த ஆடியோ கிட்டலாம் போகாதீங்க. முதல்ல இதை முடிங்க. முதல்ல இதை முதல்ல முடியுங்க சார். அது வேற சப்ஜெக்ட் சார். அது உட்கட்சி பிரச்சனை, அவங்க பிரச்சனை. அது அவர் வந்து மு க ஸ்டாலின் என்ன வேணா திட்டுறோம், நான் பேசுறது கிடையாது. இது வந்து உங்க உட்கட்சியில் இருக்கிற இன்னொரு நபர் வந்து இன்னொரு கட்சியே பேசுறாரு. அதுவும் கூட்டணிக்கு தலைமையில் இருக்கிறவர் பேசுறாரு. அது எப்படி அண்ணன் திருமாவுக்கு தெரியாம போயிடும்? நான் கேட்கிறேன். நான் பேசுறது எது தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் பேசல. ஏன் அண்ணன் திருமாவே கூட தான் கட்சியை வந்து பத்திரிகையாளர் கேட்கறான், நீங்க வந்து திமுக காரர் சொல்லிட்டு. அப்போ கோவப்படலையா அவரு? நான் பேசுறது அது இல்லை. இப்போ கூட்டணியில் முடிவாகி உங்களுக்கு 8 சீட்டு கொடுத்துட்டாங்க. அந்த 8ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய கட்சியில் இருக்கிற 3 பேருக்கு எம்எல்ஏக்களை புதுசாக ஒருத்தரை போடுறீங்க. அது நியாயமான நடவடிக்கை. திமுக இருங்க இதை பேச விடுங்க. அது நியாயமான நடவடிக்கை. ஏற்கனவே நீங்கள் நின்றுட்டீங்கப்பா, அடுத்தது இன்னொரு 3 பேருக்கு அடுத்த ஆளுங்களுக்கு வாய்ப்பு தரணும், வாய்ப்பு தரீங்க. இதுதான் நியாயமான கருத்தாக இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து நல்லா மார்க் எடுத்தேனே, நான் தான் ரன்னிங் ரேஸில் நல்லா முதல்ல ஓடி போய் கப் எடுத்தேனே, இது எனக்கு தானே எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி பேசுகிறாரு. யார் பேசுறது? அது ஆளு ஷானவாஸ் பேசுறது நியாயமே கிடையாது. அப்போ நீயே கப் எடுப்ப, நீயே வந்துட்டு போனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு இஸ்லாமியர் யாருமே கிடையாதாங்க. ஒரு பிரதிநிதித்துவம் தான். நான் இஸ்லாமியர் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு தரும்போது, ஒரு சிறுபான்மை பிரிவுக்கு ஒரு வாய்ப்பு தரும்போது அடுத்த சிறுபான்மை பிரிவில் யாராவது இருப்பாங்க, வாய்ப்பு தரணும்ல. நானே வந்து மீண்டும் மீண்டும் நிற்பேன்னு சொல்லக்கூடாது. அது தவறு. ரவிக்குமாரை நிற்க வச்சதும் அண்ணன் செய்தது தவறு. ஒரு முறை எம்பி ஆச்சு, அடுத்த முறை இன்னொருத்தர் போட்டிருக்கணும். அதை செய்யலை. ஏன் இப்போ கூட அந்த தவறு செய்கிறாரு? ஏன் சிந்தனை செல்வனை தவிர வேறு யாரும் இல்லையா? ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டார்ல, அடுத்த முறை வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு தர வேண்டியது தானே? உங்கள் கட்சி உட்கட்சி ஜனநாயகம் இருக்குல்ல, ஏன் மீண்டும் சிந்தனை செல்வனுக்கே சீட்டு கொடுக்குறீங்க? இந்த 3 பேரை தூக்குனீங்கல்ல, அதே மாதிரி அந்த அவரே ஒரு எடுத்துட்டு வேற போடுங்க. இதுதான் நியாயம், இதுதான் சரி. அப்போ உங்ககிட்ட வந்து உட்கட்சி ஜனநாயகம்லாம் கிடையாது. நீங்க இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. அண்ணன் திருமாவே வந்து ஏப்பா நீங்க 3 முறை ஒரு முறை நின்றுட்டீங்கப்பா, அடுத்த முறை வந்து வேற ஒருத்தர் வாய்ப்பு தர சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா இருங்க, ஏன் சொல்ல முடியாதுன்னா சிந்தனை செல்வனுக்கு இன்னொரு முறை சீட்டு கொடுக்குறாரு. இல்ல ஒரு கட்சியை நிர்வகிக்கிற தலைவருக்கு தெரியாதா என்ன உள்ள நடக்குது வெளியே நடக்கிறது? நான் என்ன கேட்கிறேன், இதெல்லாம் எப்போ தெரியுது உங்களுக்கு? ஆளூர் ஷானவாஸ் வந்து பொருளாதாரத்தை வளர்த்துக்கிட்டாருன்னு எப்போ உங்களுக்கு தெரியுது? எல்லாம் பீரியட்லாம் முடிஞ்சு, அந்த டென்யூர் பீரியட்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த சீட்டு கொடுக்குற பிரச்சனை வரும்போது தான் ஆளூர் ஷானவாஸ் வந்து பொருளாதார ரீதியாக சேர்த்துட்டாரு. சொல்கிறது யாரு?
சொல்கிறது யார்? இன்னொரு கட்சி சொல்லலை, சொல்கிறது சங்கத்தமிழன். நியாயமாக பேசணும் சார், யாரை தான் சொல்கிறேன். இது எல்லா கட்சியிலும் உட்கட்சி சார், எல்லா கட்சியிலும் யாரும் பேசுறதில்ல. அப்படி கிடையாது, நீங்க சமாதானம் பண்ணாதீங்க. அதிமுகவில் பேசலையா? இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோக்கலா சொல்ற மாதிரி எல்லாரும் ஒரு தப்பு பண்ணுவோம், அந்த தப்பு நீங்களும் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு கேட்கிறேன், அப்புறம் நீங்க திமுகவில் அந்த பிரச்சனை ஓடலையா சார்? திருப்பி நான் திமுக காலங்காலமா ஒரே பாருங்க சார், திமுக கொடுக்குற இடத்துல இருக்கு, நீங்க வாங்குற இடத்துல இருக்கீங்க. திமுக நீங்க மென்ஷன் பண்ணாதீங்க. திமுக கொடுக்குற இடத்துல இருக்கு, திமுக இப்படி இருக்கு, நீங்க இப்படி இருக்கீங்க. இப்ப அந்த 8 சீட்டு விடுதலை சிறுத்தைகள் அது பாருங்க சொன்ன கொடுத்தவங்களுக்கே கொடுக்குறாங்களே. நான் கேட்கிறேன் சார், கொடுத்தவங்களுக்கே கொடுக்குறாங்க இல்லையா? அது எல்லா கட்சியும் செய்யலாம். திருப்பி நீங்க சொல்றீங்க எல்லாரும் செய்தா நீங்களும் செய்யல. நீங்க சின்ன கட்சி சார். நீங்க அவங்களுக்கு வந்து பார்த்தா 160 பேர் இருக்காங்க, 164 சீட்டு நிக்கிறாங்க, 170 நிக்கிறாங்க. அவங்க அடுத்து இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா 30 எம்பி இருக்கு, 40 எம்பி இருக்கு. அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க ஒரு சின்ன கட்சி நிக்கிறவனே நின்றுட்டு இருப்பீங்களா? மீண்டும் மீண்டும் ஆலோசனை சீட் இல்லைன்ட்டீங்க, பனையூர் பாபுக்கு சீட் இல்லைன்ட்டீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக இருக்கிற நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ் பாலாஜி சீட் இல்லைன்ட்டீங்க. சிந்தனை செல்வனுக்கு எப்படி சீட் எப்படி கொடுத்தீங்க? அது சொல்லுங்க. அப்போ இவங்கெல்லாம் பொருளாதாரம் சேர்த்துட்டாங்க, அவர் பொருளாதாரம் சேர்க்கலன்னு எடுத்துக்கலாமா? சங்கத்தமிழ் சொல்ற மாதிரி சொல்லுங்க, நியாயமா பேசுங்க. ஒன்று அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன்னா 4 பேருக்கும் கொடுத்துட்டு அடுத்த 4 பேரை மாற்றுங்க, தோத்தவங்களுக்கு மீண்டும் கொடுக்கலாம். இப்போ 1 இயர்ஸ் இருக்காருன்னா அவருக்கு மீண்டும் கொடுக்கலாம். இதான சார் நியாயம். அப்போ உங்ககிட்ட உட்கட்சி ஜனநாயகம் இல்லை, ஆனால் ஊரெல்லாம் ஜனநாயகம் பேசுவீங்க இல்லையா? ஊரெல்லாம் ஜனநாயகம் பேசுவீங்க, மற்ற கட்சிகள்லாம் ஜனநாயகம் பேசிட்டு இருப்பீங்க. உங்ககிட்டே ஜனநாயகம் இல்லைல்ல. ஒரு தலைவர்ன்ற முறையில் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம். ரைட், தலைவருங்க அவர் தாங்க ஐக்கான்னு, அவர் மீண்டும் கூட நிற்கட்டுங்க. ஆனால் ரவிக்குமாருக்கு 2வது முறை சீட்டு கொடுத்தீங்க. இப்போ மட்டும் என்ன ஆகுது? சிந்தனை செல்வன் தானே, வேற எந்த செல்வனும் கிடையாதா? வேற யாருக்கும் சிந்தனையே வராதா? யோசிச்சு பாருங்க. கொடுக்கறது உங்களுக்கு 8 சீட்டு கொடுக்குறாங்க சார். அந்த 8 சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா வேற யாருக்குன்னா கொடுங்க. ஒரு முதல் கட்ட தலைவர் சார், முதல் கட்ட தலைவர். இப்போ புரியுது பாருங்க, அந்த முதல் கட்டம் 2வது கட்டம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க ஒரு சிறிய கட்சி, இந்த முறை வாய்ப்பு ஒரு வந்து சட்டமன்ற உறுப்பினர் நின்னாச்சு, அடுத்த முறை வேற ஒருத்தர் வாய்ப்பு கொடுங்க. அதுதான் கரெக்டு. சங்கத்தமிழன் கொடுத்தா இவ்வளோ சத்தம் வருமா? சொல்லுங்க. சிந்தனை செல்வனுக்கு கொடுத்தத சங்கத்தமிழன் கொடுத்துருந்தா இந்த சத்தம் வந்துருக்குமா? சொல்லுங்க. சங்கத்தமிழன் தான் சொல்றாரு, நான் யார் காலையும் நக்கி சீட்டு வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, நான் அம்பேத்கர் வழியில் வந்தோம். இவங்களாம் யார் வழியில் வந்தவங்க? இப்போ அண்ணன் திருமாலாம் யார் வழியில் வந்தவங்க? இவங்கள மற்றவங்களாம் யார் வழியில் வந்தவங்க? இவரை காலை நக்கி இந்த 8 பேர் வந்து வேற யார் வழியில் வந்தவங்க? சொல்லுங்க. தப்பு இல்லையா அது? நியாயமாக பேசுங்க சார், பொறுமையாக பேசுங்க, யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது அறிவுள்ளவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. வார்த்தைகள் சரியா இருக்கணும். நீங்க வார்த்தைகளை கொட்டுறதெல்லாம் பெருசு, வார்த்தைகளை கொட்டி 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 தான் அண்ணன் திருமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளை உருவாக்கி தரீங்க. ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதனால் ஆச்சு? இந்த மாதிரியான வார்த்தைகளை விட்டு விட்டு தான் இப்போ அடுத்தது ஆலோசனை நீங்கள் ரெடி பண்ணுறீங்க. எதுக்கு அது? வார்த்தையை பாருங்க, சங்கத்தினுடைய நேர்காணலாம் பாருங்க. அண்ணன் திருமா அண்ணனுக்கு சிக்னல் இல்லாமல் இவர் பேசுவாரா? அவர்கிட்ட சிக்னல் வராமல் பேசுவாரா? இதுக்கு பேர் தான் சோத்துப்பானையை தாய் குரங்கு குட்டி குரங்கு விட்டு சூடு பார்க்கும். அந்த வேலை தான் இதெல்லாம். நேரடியாக அவர் வந்து அண்ணன் திரும்ப அட்டாக் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? இருக்கிற சங்கத்தமிழை விட்டு அடி. இப்போ புரியுதுங்களா? அப்போ நீங்கள் அடிக்கும் போது என்ன ஆகுது? நீங்கள் என்னெல்லாம் பேசுகிறாரு பாருங்க, அவர் என்னெல்லாம் பேசுகிறாரு பாருங்க. ஒரு வெளியாள் பேசலாம் சார். அதில் இருக்கிற மெம்பருங்க எல்லாம் திமுக மெம்பர் ஆகிடுறாங்கப்பா, திமுக காரங்களாம் ஆகிடுறாங்கப்பா, வெளியாட்கள் பேசலாம். நீங்களே பேசுனீங்கன்னா எப்படி? விசிகாலை தான் இருக்கிறார் இன்னைக்கும். விசுவாசம் இல்லைன்ற சார், விசுவாசம் இல்லைன்னா அதை தலைவர் சொல்றோம் சார். தலைவர் நடவடிக்கை எடுக்கட்டும், தலைவர் நடவடிக்கை எடுக்கட்டும். நீங்க யாரு? தலைமைக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. அப்போ உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கட்சிக்காரங்களை உள்ள விட்டு அடிங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், வெளியே விட்டுருங்க. அதை விட கட்சியை விட்டு நீக்குங்க. ஒரு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் விசிகால ஆலோசனை விசிகால தான் இருக்கிறாரு இல்லையா? இதெல்லாம் தப்பு சார். யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன் பாருங்க, சீட்டு கொடுங்க, சீட்டு மறுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்கட்சியில் இருக்கிற பிரச்சனை. ஆனால் ஒருத்தர் வந்து சில வார்த்தைகள் வந்து பேசுகிறாங்க, அது தப்புனா நீங்கள் கூட்டு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படி இன்னொரு பக்கம் அப்படின்னு துண்டு போடுறீங்க. நான் ராயபுரத்தில் கொடுக்கலான்னு இருந்தேன், இங்கே பல்லாவரத்தில் கொடுக்கலான்னு இருந்தேன் அப்படின்னும் சொல்கிறீங்க. எதுக்கு இந்த தடுமாற்றம்? ஒரே வார்த்தை, சிம்பிள். நான் ரொம்ப எளிமையாக
ஒருத்தர் ஒரு முறை என்னாச்சுங்க, அடுத்த முறை வாய்ப்பு தரணுங்க. ஒரு தலைவர் எடுத்தம் கவுத்தம் பேச முடியாது. எடுத்தம் கவுத்தம் இதுதான் கரெக்டு. இப்போ நீங்கள் பேசுகிறது தான் பூசி முழுவுறது. எடுத்தம் கவுத்தம் பேசுறது சங்கத்தமிழன் பேசுறது, நான் பேசுறது கிடையாது. நான் சொல்கிறது ஒரு பத்திரிகையாளர் தான். நான் வந்து என்னோட பார்வையை நான் சொல்கிறேன். இப்படி இருந்தீங்கன்னா, இவ்வளோ சாடினீங்கன்னா திமுக கூட்டணி எப்படி ஜெல்லாக இருக்குன்னு கேட்குறேன் நான். நீங்கள் இப்போவே வந்து ஆளூர் ஷானவாஸ் மூலமாக திமுகவை அடிக்கிறீங்க. கூட்டணியில் நீங்கள் போய் நாளைக்கு பிரச்சாரம் பண்ணும்போது எப்படி இருக்கும்? இது எப்படி ஆளுநர் ஷானவாஸ் அடிச்சா திமுக அடிச்சா? இப்போ கேட்டீங்க பார்த்தீங்களா, அங்கே வார்த்தையை கவனிக்கணும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, டிவி இது செல்லை ஆன் பண்ணிட்டு சங்கத்தமிழன் பேசுகிறத கேளுங்க. சங்கத்தமிழன் பேசுறது கேளுங்க. அதில் கமெண்ட்டையும் படிங்க. நான் என்ன பேசுகிறேன்னா, அதில் விசிகால இருக்கிற உண்மையான விசுவாசிகள் அத்தனை பேருமே சங்கத்தமிழை கழுவி ஊற்றுறாங்க. பாருங்க பாருங்க, எடுத்து பாருங்க, அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. நீங்கள் சாடும்போது நல்லா புரிஞ்சுங்க, ஆளூர் ஷானவாசம் மட்டும் நீங்கள் சாடலை, அப்படியே நீங்கள் யாரெல்லாம் சாடுறீங்கன்னு பாருங்க. துரோகம் பண்ணாருன்றீங்க. என்ன துரோகம் சொல்லுங்க. நீங்கள்லாம் ஒரு யூடியூப்ல போய் உட்காந்துட்டாருன்னா வந்து சொல்ல வார்த்தையை பாருங்க. யூடியூப்ல பேசிட்டா கட்சி வளர்த்தது ஆகாது. யூடியூப் வந்து பேச்சு எப்படி யூடியூப்பை வந்து இவங்களுக்கு என்னவோ தெரியல, இந்த விசிகாலருக்கு இந்த யூடியூப்னா ரொம்ப கேவலமாக இருக்கு போல இருக்கு. நான் பார்த்துட்டேன், பல முறை பார்த்துட்டேன். ஒரு அண்ணன் திரும்பவே பேசியிருக்காரு யூடியூப்ல போய். ஆளூர் ஷானவாஸ் மீது பல குற்றச்சாட்டுகள் சார். குற்றச்சாட்டு நான் சொல்றேன் சார். அதாவது அவர் எம்எல்ஏ இருந்து ஒன்னே ஒரு சிறுத்தைகள் பக்கம் வந்ததே கிடையாது சார். நான் இது எல்லாம் எப்போ உங்களுக்கு தெரிஞ்சது? நான் கேட்கறது ஒன்னே ஒன்று தான். இதெல்லாம் எப்போ உங்களுக்கு தெரிஞ்சது? என்னைக்கு உங்களுக்கு தெரியும்? எனக்கு என்னைக்கோ தெரியும். எப்போ வந்து ஒரு பதவி விட்டு விலகி இல்லாமா ஒரு எம்எல்ஏவா இருக்காரு. இருங்க சார், ஒரு விடுதலை சிறுத்தைகள்ல ஒரு எம்எல்ஏவா இருக்காரு. இதெல்லாம் நடக்குது. நீங்க இருப்பாருங்க. இதை என்ன செஞ்சிடணும்? கூப்பிட்டே வந்து ஒரு கண்டிச்சிருக்கணும். கூப்பிட்டே வான் பண்ணிருக்கணும். கண்டிச்சிருக்கலாம். அது எனக்கு தெரியாதுல்ல. அப்போ அதே மாதிரி வந்து கூப்பிட்டு கண்டிச்சிருங்க. ஏன் ஓப்பனில் பேசிட்டு இருக்கீங்க? ஏன் ஓப்பனில் கூப்பாடு போறீங்க? தனியாக கூப்பிட்டு கண்டிச்சிட்டு போங்க. இப்போ நீங்க சொல்ற அதுவும் உச்சபட்சமான ஒரு வார்த்தை இல்ல, உச்சபட்சமான ஒரு கேள்வி வச்சு பொருளாதாரத்தை சேர்த்துக்கிட்டாரு ஆளூர் ஷானவாஸ். எவ்வளவு கொள்ள அடிச்சாரு? இருங்க சார், இருங்க, அதெல்லாம் கிடையாது. எவ்வளவு கொள்ள அடிச்சாரு ஆளூர் ஷானவாஸ்? ஓப்பனா பேசுங்க. சரி, நமக்கு யாருக்கும் சப்போர்ட் கிடையாது. இதுல நான் ஆளூர் ஷானவாஸ் எவ்வளவு கொள்ள அடிச்சாருன்றத விசிகா வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். தமிழ்நாடு போடுங்க. ஆளூர் ஷானவாஸ் எவ்வளவு கொள்ள அடிச்சாரு? அப்ப ஆளூர் ஷானவாஸ் மட்டும் தான் கொள்ள அடிச்சாரா? எஸ்எஸ் பாலாஜி அடிக்கலையா? கூட இருக்கிற இன்னொரு பனையூர் பாபா அடிக்கலையா? பார்க்கல. அப்போ நீங்க எப்படி பேசுறீங்க? இப்போ ஒருத்தன் பிடிக்காதுன்னு வெளியே ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு மாற்று கருத்து சொல்றான், நீங்க எப்படி சீட்டு தர வேற ஏதாவது தரீங்க? அதோட நீங்க என்ன செய்யணும்? அவன் கட்சியில தான் இருக்கிறான். அவர் விளக்கம் ஒன்று சொல்லியிருக்காரு, அது கொஞ்சம் யோசிங்க சார். அண்ணனுடைய விளக்கத்தை ஃபுல்லா கேட்டேன் பாருங்க. அண்ணனுடைய விளக்கம் ஃபுல்லா கேட்டேன். அதே மாதிரி ஆளூர் ஷானவாஸ் பேசுறதையும் நம்ம கேட்டோம். அப்ப திமுக செஞ்சது இருங்க சார். திமுக பத்தி நான் பேசவே இல்லை சார். நீங்க தானே சொல்ல ஒரே வார்த்தை, உங்கள் கட்சி எம்எல்ஏ உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, கட்டுப்பாட்டை மீறி போகிறாரு, நீக்கிறீங்க கட்சியை விட்டு, தூக்கி போடுங்க. ஆளூர் ஷானவாஸ் வெளியே தூக்கி போடுங்க. உள்ளேயும் வச்சுப்பீங்க, அதுக்கப்புறம் பூசியும் மொழிவீங்க, அதுக்கப்புறம் ஒரு பொருளாதாரத்தை சேர்த்துறாரு. நீங்கள் தம்பி இந்த யூடியூப்பில் போய் பேசுகிறதெல்லாம் கட்சியை வழக்கத்தில் தம்பி, அப்போ ஏன் அமிச்சிங்க? மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அமிச்சிங்க? தப்பு இல்லை. சங்கத்தமிழன் போய் யூடியூப்பில் தான் ஓடின்னு இருக்கு. ரொம்ப பேசுகிறோம், நாங்களும் பேசுவோம். யூடியூப்னா உங்களுக்கு கேவலமாக இருக்கா? உங்களுக்கு தப்பு. யூடியூப்பில் பேசுகிறத வச்சுலாம் கிடையாது. யூடியூபும் இன்றைக்கி முக்கியம். யூடியூபும் வந்து போகிற போக்கில் நீங்கள் யூடியூப்லாம் நீங்கள் இழுத்தீங்கன்னு வச்சுங்க, சும்மா வேடிக்கைலாம் பார்க்க மாட்டாங்க. தப்பாக பேசாதீங்கன்ற நான் ஒன்றும் இல்லை. அண்ணன் பேசுறது கரெக்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா அவர் இப்படியும் போக முடியாது அப்படியும் போக முடியாதுன்னு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேற ஒருத்தருக்கு நாங்கள் வந்து ஒரு 4 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற 4 பேருக்கு வாய்ப்பு தரங்கன்னு சொல்ல முடியல. ஏன்னா சிந்தனை செல்வனுக்கு திருப்பி சீட்டு கொடுக்குறாரு. அப்போ அந்த ரூட்டில் போக முடியாது. அண்ணா அந்த ரூட்டில் பயணிக்க முடியாது ஏற்கனவே. ஏன்னா அப்படி சொன்னாலும் கேட்டால் அப்போது ரவிக்குமார் கொடுத்தீங்களே ஒரு முறை. இதை சொல்கிறேன் பாருங்க. திமுகவில் வந்து வீரபாண்டி ஆறுமுகம் வந்து அவங்க மகனுக்கு சீட்டு கேட்டாராம். சீட்டு கேட்டப்போ கலைஞர் என்ன சொன்னாராம், இல்லைப்பா வந்து வாரிசுங்களுக்கெல்லாம் வந்து சீட்டு இல்லை, அதான் மகன்களுக்கெல்லாம் வந்து இல்லை, உங்களுக்கு சீட்டு தரும்போது அவருக்கும் தர முடியாது அப்படின்னு சொல்லும்போது முகத்துக்கு நேராக கேட்டாராம். அப்போ உங்கள் பிள்ளை மட்டும் துணை முதலமைச்சர் ஆகலாமான்னு சொல்லி கேட்டாராம். அப்போ என் பிள்ளை எம்எல்ஏ ஆகக்கூடாதான்னு சொல்லி கேட்டதாக கூட ஒரு தகவல் இருக்குது. நான் சொல்ல வர்றது வந்து பாரபட்சம்லாம் பேசுகிறேன் சார். நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்கன்னா அந்த கூட்டணி முரண்கள் எல்லாத்தையும் நீங்கள் மறந்து தான் நீங்கள் பயணிக்கணும். அதுதான் சகிப்புத்தன்மை. இங்கே கூட்டணியில் நான் இருப்பேன்,
அதே சமயத்தில் சகட்டு மேனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எம்எல்ஏ மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுகவையும் விமர்சிப்பேன்றது சரி கிடையாதுன்ற நான். ஏதாவது ஒரு ரூட்டில் பயணிங்க, ட்ராவல் பண்ணுங்க. புரியுது. நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா உங்கள் துண்டு துக்கடாலாம் விட்டுட்டு நீங்கள் வந்து இப்படி பேசுனீங்கன்னா அதுவும் நீங்கள் மல்லாந்து துப்பிடுறீங்க. எப்படி துப்புறீங்க? சங்கத்தமிழன் எப்படின்னா இப்படி துப்புறாரு, எங்கே விழும்? தப்பு இல்லையா? அண்ணன் பேசுறது டீசெண்டாக பூசி அப்படி போகிறாரு. எது ஆலோசனை அவசியம் தப்பாக எதுவும் சொல்லிக்காம அப்படி போகிறாரு. அந்த பக்கம் அப்படி போகும்போது இங்கேருந்து ஒரு குரல் அப்படி வரக்கூடாது இல்லை? யார் பேசினாலும் தப்பு தானே அது. கட்சியில் எந்த நிர்வாகிகள் பேசினாலும் தப்பு தானே. அப்போது அதுக்கு வெளிப்படையாகவே நீங்கள் நீக்கிடலாமே. எப்பா நீங்கள் வந்து நீங்கள் திமுகவுக்கு வந்து நீங்கள் அடிமையாயிட்டீங்க, எங்களுக்கு துரோகம் இருக்கிறீங்க நீங்கள், அதனால் நான் உங்களை வந்து கட்சியை விட்டு நீக்கிறேன் சொல்லிட்டு சீட்டை கொடுத்தாச்சு, ஜெயிச்சாச்சு, 5 வருஷம் முடிஞ்சிச்சு, அடுத்த முறை சீட்டுக்கு கொடுக்கல. அவர் வந்து நான் ஸ்கூலுக்கு நான் கரெக்டாக போனேன், ஆப்சென்ட் இல்லாமல் போனேன், நான் நல்லா படித்தேன், நான் தான் மார்க் வாங்கினேன், அண்ணன் கூட தட்டி கொடுத்தாரு, வெரி குட்லாம் போட்டு கொடுத்தாரு, நோட் புக் கொண்டு வந்து காமிச்சேன், வி குட் போட்டார், எக்ஸலண்ட் போட்டார், அதனால் எனக்கு அடுத்த முறை சீட்டு கொடுப்பாருன்னு சொல்லி கேட்குறது அது வந்து சரியான நடவடிக்கை இல்லை. புரியுதா சொல்லுது? இது கடமை. சட்டமன்றத்துக்கு நான் வந்து விடுப்பு இல்லாமல் நான் போன சொன்னால் அது கடமை. அது இது விடுப்பு எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு பெருமைக்குரிய விஷயம் கிடையாது. இது விடுப்பு இல்லாமல் போனால் கூட அது கடமை. சட்டமன்றத்துக்குன்னா ஆமாம். இப்போ நான் ஸ்கூலுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் லீவ் போடாமல் போனேன் ஸ்கூலுக்குன்னு சொல்ல முடியுமா சார்? லீவ் போடாமல் தான் போனோம் ஸ்கூலுக்கு, அதெல்லாம் வந்து சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் சொல்கிறேன், அப்படியே சொல்லுங்களேன். இப்போ சங்கத்தமிழன் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை சேர்த்துறாருங்க, எவ்வளோ சேர்த்தீங்க சொல்லுங்கள், நான் சொல்லட்டுமா? வேணும்னா எனக்கு தெரியும். 3 எம்எல்ஏக்கு சேர்த்தே சொல்லட்டுமா? அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவன் 3 எம்எல்ஏக்கு சொன்னீங்களே, அப்போ திமுக சொல்லுவீங்களான்னு கேட்பீங்க, அமைச்சர் சொல்லுவீங்களான்னு கேட்பீங்க. கரெக்டா? அப்படி தானே கேட்பீங்க. இப்போ இந்த கட்சி மட்டும் உங்களுக்கு என்ன இதுவா வந்து தொக்கா, உங்களுக்கு தக்காளி தொக்கா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. மொத்தம் என்ன, அந்த எம்எல்ஏ பதவி எதுக்கு நிற்கிறது? இப்படி அது அப்போ உங்களுக்கு மற்ற கட்சியோட ஒன்றும் வேறுபாடுலாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் ஆயிடல. அதனால் இதெல்லாம் வந்து நானும் நான் சொல்கிறேன் சார், கூட்டணி நீங்கள் கேட்டது என்ன? கூட்டணி திமுக தரப்பில் கூட்டணி ஜெல் ஆகலை. ஜெல் ஆகணும். எப்படி ஆகும்? அடுத்த ஜெல் ஆகணும். இது தேர்தல் நேரத்தில் நீங்கள் பேசுகிறத நான் இப்போ கேட்குறேன். ஒரு வார்த்தை சிம்பிளாக இந்த ஊடகத்தை பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது ஒரு வார்த்தை வருது, விசிகாவில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஆலோசனவஸ் பொருளாதாரத்தை சேர்த்துட்டாருன்னு யார் சொல்கிறது பார்த்தீங்களாங்க? சங்கத்தமிழன் பேசுகிறார். விசிகா தரப்பில் இருக்கிற விசிகாவில் இருக்கிற நிர்வாகிகளை பேசுகிறாங்க. என்னன்னு பேசுகிறாங்க? யார்? இது எடப்பாடி பேசுவது. நான் இப்போ எடப்பாடி பேசுகிறேன். எடப்பாடி பேசுகிற மாதிரி பேசுகிறேன். என்ன பேசுகிறாங்க? திமுக கூட்டணியில் இருந்த எம்எல்ஏக்களே, விசிகாவை சார்ந்த எம்எல்ஏக்களே பொருளாதாரத்தை சேர்த்துட்டாங்க. யார் சொல்கிறாங்க? இப்போ போதுங்களா? எதிர்கட்சிகளுக்கு நீங்கள் வாய்ப்பு தரீங்க. எதிர்கட்சிகள் வாய்ப்பு தரீங்கல்ல? எதிர்கட்சியில் இருக்கிற எடப்பாடியோ அல்லது இருக்கிற வேறு எந்த துரப்பாடியோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்து என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா மேடையில் பயன்படுத்திப்பாங்க நீங்கள் பேசுகிறது. அப்போது இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுங்க, கூட்டணி இணையில் வெறும் எண்ணிக்கையில் தான் இருக்குது, அவ்வளோதான். பார்ப்போம் சார், தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார்.